ஆக்டிவ் வைஸ் பேசிவ் வைஸில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பார்ப்போம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்குன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்டோட ஃபார்முலா என்ன? டென்சஸ் ஃபார்முலா என்ன சொல்லுங்கள்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஃபார்முலா என்ன? ஹலோ ஹலோ சார், மணிமேகலை மேடம். எஸ் சார். எஸ் சார். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஃபார்முலா என்ன? present perfect subject சப்ஜெக்ட் have has சப்ஜெக்ட் ஹாவ் அல்லது ஹேஸ் v3 இப்படி சொன்னால் போதுமா? செண்பகதேவி மேடம். ஹலோ செண்பகதேவி மேடம். எஸ் சார். எஸ் சார். ஹேவ் எதுக்கு போடணும், ஹேஸ் எதுக்கு போடணும்? சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து ஹேவ் போடணும். அப்படியே எல்லாத்தையும் மாற்றி சொல்லுங்க பாருங்க. கரெக்டாக, வெரி குட். சிங்குலருக்கு ஹேஸ் போடணும், ப்ளூரலுக்கு ஹேவ் போடணும். அந்த எல்லாம் ஆலா சேயிங் லைக் தட். தனித்தனியாக சப்ஜெக்ட் பிரித்து சொல்லுங்க. he she itக்கு வந்து ஹேஷ் போடணும். முதல்ல ஃபர்ஸ்ட் ஹேவ் சொல்லுங்க. தேவிக்கு ஹேவ் போடணும். ஐயோ தேவிக்கு ஹேவ். ஐயோ தேவிக்கு ஹேவ் போடணும். ஹீ ஷீட்டுக்கு ஹேஸ் போடணும். ரைட்டு, அதெல்லாம் போட்டுட்டா போதுமா? பக்கத்தில் எதுவும் ஏற்ற தேவையில்லையா? பக்கத்தில் என்ன எழுதணும்? ஹேவ். எதுக்கு ஹேவ்? ஐ யூ தேவிக்கு ஹேவ். ஹேவ். அப்புறம் ஹேவ் வெர்போட பாஸ்ட் தேர்ட் ஃபார்ம் Third. ஈட்டன். அது என்ன புரியல? வேர்ப்பு தெரியாது, அது மீனிங் என்ன? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ப்ரெசென்ட் மெயின் வெர்பு, பாஸ்ட் மெயின் வெர்பு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மெயின் வெர்பு. இங்கே ஹேஸ் ப்ளஸ் வெர்பு 3, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மெயின் வெர்பு. இதுதான் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட ஃபார்முலா. உங்களுக்கு எத்தனை மெயின், ஒரு 350 மெயின் வெர்பு தெரியுமா? 3 ஃபார்முலா சொல்லுவீங்களா? ரைட், ரோட், ரிட்டன், கம், கேம், கம், சீசா, சீன், டேக், டுக், டேக்னு ஒரு 350 சொல்ல முடியுமா? மண்டே பிக்சர் ரீடிங் டெஸ்ட்டு, டியூஸ்டே வந்து மெயின் வெர்பில் வந்து ஒவ்வொருத்தையும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக என்ன பண்ண போனால் 5 கொஸ்டின்ஸ் கேட்க போகிறோம். மெயின் வெர்பு கேட்க போகிறோம். 3 ஃபார்மில் ஒவ்வொருத்தையும் 5 ஹவர்ஸ் கேட்பேன். அதில் அதான் டெஸ்ட்டு. செவ்வாய்க்கிழமை டெஸ்ட்டு மெயின் வெர்பு கேட்பேன். 12 டென்ஸோட ஃபார்முலா, ப்ரெசென்ட் ஃபார்முலா, ஆக்டிவேஸ் ஃபார்முலாவையும் சரி பேசி வச்சு ஃபார்முலா என்ன ஒப்பிக்கணும். இது செவ்வாய்க்கிழமை. அதை மாதிரி கிளாஸே எடுப்பேன். எந்த டென்ஷனோ யார் வேணால் ஃபார்முலா கேட்பேன். அதே அதுக்கு பேசி வச்சு ஃபார்முலான்னு நீங்கள் சொல்லணும். அதுக்கு அடுத்தப்ப மெயின் வெர்பு கேட்பேன். ஒவ்வொருத்தருக்கும் 5 மெயின் வெர்பு கேட்பேன். ஒரே மெயின் வெர்பு நாங்கள் டேக்னா டேக், டுக், டேக்னு நீங்கள் சொல்லிடணும். செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக அந்த இருக்கும். நான் மறக்க மாட்டேன். இருந்தாலும் நீங்கள் வந்து சார் நீங்கள் கரெக்டாக இருங்க. புரியுதுங்களா? ஹலோ. ஓகே சார். ஓகே சார். நானே மாட்டேன், நீங்கள் தான் ஞாபகப்படுத்தணும். ஆனால் நான் ரெடியாக இருப்பேனே சில கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு. ரைட்டு. இப்போ ஏன்னா வேறு வழி இல்லை. இப்போ ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கடிதம் எழுதினேன். எப்படி சொல்லுவீங்க? சற்று முன் I have written a letter I have a minute ago. I have Written. I have written a letter. I have written a letter. ரைட்டு. நான் ஒரு கடிதம் எழுதினேன். I have written லெட்டர்ன்றத என்ன சொன்னீங்க? கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னீங்களா? யார் சொன்னீங்க? யார் வாய்ஸ்? மணிமேகலை வாய்ஸுங்களா? Yes sir. என்ன சொன்னீங்க? சொல்லுங்க. I have Few minutes ago ன்னு சொன்னேன் சார். அதுக்கு முன்னாடி இந்த ஹேவுக்கு பதில் ஜஸ்ட்னு ஒரு வார்த்தை போட்டுருங்க. I have just written. I have just eaten. I have just seen. அப்படின்னு அழகாக சொல்லுங்க. நீங்கள் தான் உங்கள் வாய்ஸ் தான் நல்லா அருமையாக இருக்குது. அதுமாதிரி பேசுங்க. இப்போ சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் குரலால் சொல்லுங்கள் மணிமேகலை மேடம். I have just written. செண்பகதேவி மேடம் நீங்கள் சொல்லுங்கள். I have just written a letter. பரவாயில்ல எல்லாம் அருமையாக தான் சொல்கிறீங்க. வெரி குட் சார். நம்ம சார் மணி சார், மணி பெருமாள் சார். எஸ். என்ன மறந்துட்டீங்களா? என்ன ரைட். இப்போ நம்ம பேசி வச்சு தான் மாற்ற போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இது நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள். மணி பெருமாள் சார் நீங்கள் சொல்லுங்கள். என்ன செய்யணும் சார் சொல்லிக் கொடுங்க. நீங்கள் டீச்சர், நான் உங்கள் ஸ்டூடெண்ட்டு. லெட்டர் ரிட்டன். நான் உங்ககிட்ட நான் படிக்கிறேன் சார். 6வது படிக்கிறேன். இதுமாரி பேசுகிறேன். நான் ஏன் ஓட மாட்டேன். நீங்கள் கரெக்டாக ரூல்ஸ் படி சொல்லி கொடுங்க. நான் வந்து மணி பெருமாள் சார் தான் கேட்குறேன், வேறு யாருமே கேட்கல. ஓகே சார். நீங்கள் சொல்லுங்கள் சார். மணி பெருமாள் சார் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ என்ன செய்யணும்?
லெட்டர் வந்து முன்னாடி வரணும் சார். ரைட்டு. ஏ லெட்டர் ரைட்டு. அப்புறம் அதுக்கு என்ன சார் சொல்லணும்? அதை அது பிறகு நான் இன்னும் பேச வச்சு பாருங்கன்னு சொல்லி தெரியல, அது சொல்லிக் கொடுக்க சொன்னீங்களா? ஏவா பேச வச்சு பாருங்கன்னா சொல்லி தரல, அதுக்குள்ளே என்ன சார் செய்யணும்னு கேட்குறீங்க. நீங்கள் யாராவது ஒரு கொஸ்டின் பண்ணிங்கன்னு பாருங்க, கேட்க மாட்டீங்க. சரி, இப்போ என்ன பண்ணுறேன், ஹேவ் ஹேஸ் போடலாமா, ஹேவ் அல்லது ஹேஸ் போடலாமா? இங்கே இங்கே பேச வச்சு ஃபார்முலா என்ன போட்டோம்? ஹலோ, பேச வச்சு ஃபார்முலா என்ன போட்டோம்? பேச வச்சு ஃபார்முலா இது, அதாவது இங்கே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வெர்பு 3 என்ன போட்டோம்? இங்கே என்ன பண்ணால் பீன் ப்ளஸ் வெர்பு 3. என்னது? பீன் ப்ளஸ் வெர்பு 3. ஃபியூச்சர் டென்ஸில் பி போட்டோம். ஃபியூச்சர் டென்ஸில் என்ன போட்டோம்? வெறும் வில்லு ஷெல்லுக்கு பக்கத்து வில்லுக்கு பதிலாக பி ப்ளஸ் வெர்பு 3ன்னு போட்டோம். அது பர்ஃபெக்ட் டென்ஸில் எப்பவுமே என்ன செய்யணும்? பீன். கண்டினியூஸ் டென்ஸில் என்ன போட்டோம்? ஐஎன்ஜி பீயிங் சேர்த்தோம். நான் சொல்கிறது புரியுதுங்களா இல்லையா? கண்டினியூ டென்ஸுக்கு என்ன போட்டோம்? பீயிங் போட்டோம். ஃபியூச்சர் டென்ஸுக்கு என்ன போட்டோம்? பி போட்டோம். பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு என்ன போட்டிருக்கோம்? இப்போ பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்ன போடணும்? பேசி விஷயம் மாற்றணும்னா பீன் மாப்பா மண்ண இந்த இது திரும்ப ஒவ்வொன்றும் யோசிச்சு உட்காந்துக்க முடியுமா? லெட்டர் இஸ் பீயிங் ரிட்டன் பை மீ அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்போ அது என்ன டென்ஸ்? அது லெட்டர் இஸ் பீயிங் ரிட்டன் பை மீ என்றது என்ன டென்ஸ்? லெட்டர் இஸ் பீயிங் ரிட்டன் பை மீ எந்த டென்ஸ்ல வருது? present continuous. அப்ப present continuous பேசி வயசா மாத்தினா பீயிங் வருது. புரியுதுங்களா இல்லையா? இந்த ஆமி சார் வாஸ் வரலாம் ஈஸி, அதை விட்டுருங்க. அப்போ வந்து லெட்டர் வில் பி ரிட்டன் பை மீ எந்த டென்ஸ்? சிம்பிள் ஃபியூச்சர். அதை வச்சு கண்டுபிடிக்கிறேன். லெட்டர் வில் பி ரிட்டன் பை மீ. புரியுதுங்களா? அப்போ பீன் வந்தால் என்ன வரணும்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நம்ம என்ன பர்ஃபெக்ட் மட்டும் மைண்டில் செட் பண்ணிக்கணும். பீன் போடணும் அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கணும். பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு ப்ரெசன்ட் டென்ஸுக்குன்னா அது ஹேவ் ஹேஸ் வெர்பு 3. பாஸ்ட் டென்ஸுக்குன்னா ஹேட்னா பக்கத்தில் யாரை சேர்க்கணும்? had been. ஐயோ, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஃபார்முலா என்ன? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஃபார்முலா என்ன? plus verb 3. I have அல்லது has plus verb 3. have has plus verb 3. ஆமா, have அல்லது has plus verb 3. ஐயோ தேவி, have he she it has plus verb 3. past perfect tense ஃபார்முலா என்ன? had plus verb. had plus verb 3. future perfect tense ஃபார்முலா என்ன? will plus have plus past participle. will have plus verb 3. shall have plus verb 3. will have plus verb 3. அதானே? ஏன் மறக்கிறீங்க? சரியா உடனே வரமாட்டேது ஆன்சரு. அதே பாஸ்ட் அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட், அதாவது பர்ஃபெக்ட் டென்ஸு. பொதுவாக பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு என்ன பண்ணணும்? ஹேவ் ஹேஸுக்கு பக்கத்தில் பீன் சேர்க்கணும், ஹேடுக்கு பக்கத்தில் பீன் சேர்க்கணும். புரியுதுங்களா? வில் ஹேவுக்கு பக்கத்தில் பீன் சேர்க்கணும். ஆனால் வெர்பு 3 சேர்த்துக்கணும். புரியுதுங்களா? பீன்னு ஒரு வார்த்தை தான் சேர்க்கணும், பக்கத்தில் வெர்பு 3 சேர்க்கணும். கண்டிப்பாக பீனுக்கு பக்கத்தில் வெர்பு 3 சேர்க்கணும். இதில் என்ன கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், இப்போ இது வந்து ஃபார்முலா. ஹேவ் அல்லது ஹேஸு பீன் ப்ளஸ் வெர்பு 3. ப்ளூரலுக்கு என்ன வரும்? ஹேவ் வரும். சிங்குலருக்கு என்ன வரும்? ஹேஸ் வரும். ப்ளூரலுக்கு ஹேவ், சிங்குலருக்கு ஹேஸ். இது மட்டும் உங்கள் மைண்டில் இருக்கணும். ஐயோ தேவிக்கு ஐ ஃபஸ்ட் பர்சன் சிங்குலருக்கு ஹேவ், ஐ ஃபஸ்ட் பர்சன் சிங்குலருக்கு ஹேவ், ஹீ ஷி தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு ஹேஸ். இப்போ எப்படி எழுதலாம்? இப்போ சொல்லுங்கள் மணிபெருமாள், நீங்கள் சொல்லுங்கள். letter have been. அல்ல நான் எனக்கு சொல்லிக் கொடுங்க. சொல்லாங்க எனக்கு சொல்லிக் கொடுங்க. நான் என்ன எப்படி எழுதுன்னு சொல்லிக் கொடுங்க. எனக்கு சொல்லிக் கொடுங்க. லெட்டர் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்துரும் சார். அதுக்கப்புறம் நம்ம பெர்ஃபெக்ட்ல சொல்றதுனால have நம்ம ஆட் பண்ணிட்டு அவசரப்படாதீங்க. லெட்டர் தூக்கி போட்டீங்க, மீதிக்கு ஐ இருக்குது, அதை நீங்க மாத்தவே இல்லையா? லெட்டர் தூக்கி போட்டீங்களா? இந்த ஐ என்ன பண்றது? ஐ எடுத்து வீட்டுக்கு போயிடலாமா? அதை நம்ம லாஸ்ட்ல போடணும்ல சார். அதை நீங்க போட்டதானா சென்டென்ஸ் கிரியேட் பண்ண முடியும் சார். ஐயை மாற்றி சொல்லுங்க. என்ன பண்ணணும்? ஐ என்ன மாறும்? மீயா மாறிடும் சார். மீயா மாறிடும். அது என்ன அப்புறம் என்ன செய்யணும்?
அதுக்கப்புறம் மீக்கு முன்னாடி என்ன சேர்க்கணும்? பை சேர்க்கணும் சார். என்னால் எழுதப்பட்டது பை. பை சேர்க்கணும். லெட்டர் ஏட்டா பை மீ சேர்த்தேன். அதுக்கடுத்து நான் என்ன பண்ணணும்? ஹாவ் ஆட் பண்ணுவேன். ஹாவ் பீன். ஏன் ஹாவ் பீன் அப்படின்னு என்ன ஒருமையாக பண்ணுமையா லெட்டரு? லெட்டர் வந்து சிங்குலரா ப்ளூரலா? லெட்டர் ஏன் லெட்டர்ன்றது சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர். சிங்குலருக்கு நான் ஹாவ் பண்ணணும். நீ கடன்னு சொன்னா இதெல்லாம் ஒன்றுனா வேகமாக இங்கே அமெரிக்காக்காரங்க மாதிரி இங்கிலீஷில் பேசிட்டா வருமா? ஒன்று ஒன்றா பொறுமையாக தானே போகணும். ஒரே நைட்டில் ஆலமரம் வளர்ந்துருமா? ஏன் ஹீரோ சொல்லுங்க ஹீரோ. என் லெட்டர் கேஸ் அடுத்து என்ன சொல்லணும்? ரிட்டன் வெர்பு 3 சொல்லுங்க சார். வெர்பு 3 என்னது? ரிட்டன். இது ஏதாவது காப்பி அடிச்சு தான் ரிட்டன். இப்போ சொல்லுங்க. A letter has been written by me. அது நீங்கள் சொல்லவே இல்லை. நான் அப்போ அப்படியே எழுதுறேன். இந்த பீன் நீங்கள் சொன்னீங்களா? சொன்னேன் சார். எங்கே சொன்னீங்க? நீங்கள் சொல்லவே இல்லை. லெட்டர் போட்டீங்க, பை மீ போட்டீங்க, கேஷ் போட்டோம். அதன் பிறகு நீங்கள் ஃபார்முலா சொல்லவே இல்லையா? சொன்னாங்க சார். சொன்னாங்களா? சரி சரி சரி. உங்களுக்கு காதில் வந்துருக்கு போது எனக்கு தெரியும் எனக்கு. சரி ரைட்டு. அப்போ இப்போ சொல்லுங்கள் சார். படிங்க. இதையும் படிச்சு சொல்லுங்க. நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே. சொல்லுங்க. நான் ஒரு கடிதம் எழுதினேன் தான் சொன்னேன். வேற நாள் இல்லை. நான் ஒரு கடிதம் எழுதினேன். I have written a letter. இப்போ சொல்லுங்க. என்ன சார் சொல்லணும்? இப்போ அடுத்து பேச வச்சு சொல்லுங்க. I have written a letter சொன்னீங்களா? பேச வச்சு சொல்லுங்க. அதை A letter has been written by me. அப்பா, a letter has been written by me. ஒரு விஷயத்தை கொண்டு வரதுக்குள்ளார ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போ பரவாயில்ல. வெரி குட். ஐ அப்ரிஷியேட் யூ. குட். என்னது பிருந்தா ஒரு பார்சல் அனுப்புனாங்க. ஒரு பார்சல் வந்து பிருந்தா வந்து அனுப்புனாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. எப்படி சொல்லுங்க? பிருந்தா has sent the parcel. சென்ட் டி எந்த டி வரும்? sent. சொல்லு சொல்லு சொல்லுங்க. பேசுல மாத்துங்க. A parcel has been sent by Printa. வெரி குட் வெரி குட். அவன் வந்து 20 மார்க் எடுத்திருக்கான். எப்படி சொல்லுங்க? அவன் 20 மார்க் எடுத்திருக்கான். He has எடுத்திருக்கான்றது டேக் சொல்லாமா சார்? இல்ல he has scored. He has scored 20 marks. சரி 20 மார்க். சொல்லுங்க. 20 marks has been வரும். 20 மார்க்ஸ்னு சொல்லிட்டா has been வரும். 20 marks have been scored by. இதில் ஃபார்முலா போனால் ஈஸி ரொம்ப. அதாவது வெர்பு இப்போ நான் அங்கே இருக்கிறது அப்படியே பார்த்து எழுதிக்குவேன் தானே. ஈஸி தானே? இல்லை இது ஈஸியாக கஷ்டமாக இருக்கா? ரைட்டு. இப்போ இதில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு என்ன போடுவீங்க? இந்த ஹேவ் கேஸுக்கு பதில் என்ன போடுவீங்க? ஹேடுன்னு ஒரு வார்த்தை போக போகிறீங்க. அதானே பிரதர்? இதுக்கு பதிலாக என்ன போடுவீங்க? ஹேட் தானே போடுவீங்க. அதுக்கு நீங்கள் எழுதிக்கிறீங்களா? அதுக்கு கஷ்டமாக வருது. நான் ஒரு கடிதத்தை ஏற்கனவே அனுப்பியிருந்தேன். ஐ ஹேட் போஸ்டட் எ லெட்டர். எப்படி சொல்லுங்க? ஐ ஹேட் போஸ்டட் எ லெட்டர் எப்படி சொல்லுங்க? ஐ ஹேட் போஸ்டட் எ லெட்டர் எப்படி சொல்லுங்க? பாசிவ்லியா சார்? பாசிவ். இது ஆக்டிவ் தான் நானே சொல்லிட்டேன். A letter had been posted by me. A letter had been posted by me. Very good, very good. அவன் ஒரு நெக்லஸ் வாங்கியிருந்தான் நேற்று. இங்கிலீஷ் எப்படி சொல்லுங்க?
அவள் ஒரு நெக்லஸ் வாங்கியிருந்தா, எப்படி சொல்லுவீங்க? She had bought a necklace. She had bought a necklace. இது எப்படி சொல்லுவீங்க? இது பேசி வயசில் A necklace had been bought by her. எல்லாருக்கும் புரிஞ்சுச்சுங்களா? A necklace had been bought by her. எல்லாருக்கும் புரியுதுங்களா? ஹலோ சார், புரியுது. இது ரொம்ப கஷ்டமாக இருக்கா? நான் ஒரு பாடம் கற்றிருப்பேன் எப்படி சொல்லுவீங்க? சிம்பிள் அதாவது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் ஃபார்முலா. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இருக்கு இல்லையா? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஃபார்முலா என்ன சொல்லுங்கள்? will have plus verb 3. சொல்லுங்கள். will have, shall have அல்லது will have, shall அல்லது will ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் verb 3. இது ஃபார்முலா. இது பேசிவ் வாய்ஸ் ஃபார்முலா என்ன? Have been. இந்த இடத்துல என்ன பண்ணும்? பி plus have been. shall அல்லது will ப்ளஸ் have been இந்த ஒரு வார்த்தை பேசிவ் வாய்ஸ் ப்ளஸ் verb 3. இப்போ நான் பாடம் கற்றிருப்பேன் எப்படி சொல்லுவீங்க? நான் பாடம் கற்றிருப்பேன் எப்படி சொல்லுவீங்க? I will have. சொல்லுவீங்க. ஐக்கு வீக்கு என்ன பண்ணணும்? I shall. I shall have Taught. I shall have learnt டீச்சர் கற்பிக்கிறது. நான் கற்றுக்கிட்டு இருப்பேன். லேர்னிங் ப்ராசஸ். நான் கற்றிருப்பேன், கற்றுக் கொடுக்கல. I have learnt the lesson. இது எப்படி பேச வச்சுல மாற்றுறது? The lesson will have been. ஏன் லெசன் வில் போடுறீங்க? ஐகோவா? ஐக்கு வீக்கு ஷெல்லு போடணுங்க. ஐ வரல, அங்கே ஐ வரல, வி வரல. அதனால் நம்ம லெசனுக்கு வில்லு போட்டோம். ரைட்டு. அப்புறம் லெசன் will have been learned by me. வெரி குட். குழந்தைகள் அந்த காட்சியை பார்த்திருப்பார்கள் எப்படி சொல்லுவீங்க? சில்ட்ரன் தான். எஸ் சேர்க்கணும். சில்ட்ரன்னாவே குழந்தைகள் தான். will have seen. சொல்லுங்க. ஷோ. நீங்கள் சொல்ல வேணாம். மணிமேகலை மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வேறு யாரை கேட்கலாம்? ஒரு நிமிஷம் இருங்க. நானே கேட்குறவங்க பதில் சொல்லுங்க. சங்கர் தங்கவேல் சார். சங்கர் சார். இருக்கேன் சார். சொல்லுங்க. Children will have seen the show அப்படின்றது பேசி எப்படி மாற்றுறது? The show அடுத்து ஷோ போட்டிங்க ரைட். அந்த ஷோ தூக்கி போட்டிங்க. அந்த சில்ட்ரன் தூக்கி எங்கே போடணும்? சில்ட்ரன் கடைசியில் வரும் சார். சில்ட்ரன் ரைட். சில்ட்ரன் போட்டுச்சு. அது முன்னாடி என்ன பண்ணணும்? பை வரும். பை ரைட்டு. இப்போ இந்த ஷோன்றது வந்து சப்ஜெக்டாக இங்கே வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன்? அடுத்து பேசி ஃபார்முலாண்ணா will have. சொல்லுங்க. ஓகே. பேசிவ் வாய்ஸ் ஃபார்முலா shall have, will have verb 3 சாதாரண பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே. அதாவது பேசிவ் வாய்ஸுக்கு பக்கத்தில் பீன்னு போட்டால் பேசிவ் வாய்ஸ். அப்போ shall have, will have verb 3க்கு போட்டிருக்கோம். shall have பக்கத்தில் பீன் போட்டுக்கணும். will have பக்கத்தில் பீன் போட்டுக்கணும். அதான் பேசிவ் வாய்ஸ். இப்போ இங்கே என்ன போடுவீங்க? இங்கே ஐவி வரல, இங்கே என்ன போடுவீங்க? will have சீன் எப்படி வரும்? பேசி வச்சு தானே மாற்றி சொல்லிட்டுருக்கேன். ஓகே. அதாவது will have சீன்னா அது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸு. பேசி வச்சா மாற்றினா ஒன்று சேர்க்கணுமா? என்ன சேர்க்கணும்? நான் எழுதிக்கணும் பீனு. பீனு எங்க நானே நீங்கள் சொல்ல தானே எழுத முடியும். சொன்னேன் சார். சொல்லுங்க. will have been seen by children. will have been seen by will have been seen by children. வைங்க. இப்போ
நான் ஒரு கடிதம் எழுதியிருப்பேன் எப்படி சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள் பேசி வயசு. நான் ஒரு கடிதம் எழுதியிருப்பேன். நான் ஒரு கடிதம் எழுதியிருப்பேன். ஐ வில் ஹாவ் ரிட்டன் ஏ லெட்டர். நானே இதை சொல்லிடுறேன், பேசி வயசு மாற்ற சொல்லுங்கள். ஐ வில் ஹாவ் ரிட்டன் ஏ லெட்டர். இதை பேசி வயசில் மாற்றுங்க. லெட்டர் முன்னாடி வரும். நீங்கள் சொல்லுங்கள், முன்னாடி வரணும்னா நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். என் லெட்டர் எழுதிட்டேன், அப்புறம் என்ன செய்யணும் நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க. போட்டேன். will have been written by me. வெரி குட் சார், ஐ அப்ரிஷியேட் யூ சார். ஏன்னா நீங்கள் பேசாமல் எழுதிட்டீங்களா, எனக்கு வருத்தமாக இருக்குது. எல்லோரும் வந்து பேசினா தான் சந்தோஷப்படுவோம். வெரி குட். எ லெட்டர் வில் ஹாவ் பின் ரிட்டன் பை மீ. வெரி குட், ஐ அப்ரிஷியேட் யூ. குட், ஓகே சார், தேங்க்யூ. அப்போ பேசி வயசில் எந்த டவுட் இல்லைல்ல? இல்லை சார். அவள் வந்து கொரோனா டெஸ்ட் எடுத்திருப்பாள். அவள் COVID-19 டெஸ்ட்டு எடுத்திருப்பாள். இப்போ வந்து செண்பகா தேவி மேடத்துக்கு இந்த டெஸ்ட். அவள் COVID-19 டெஸ்ட் எடுத்திருப்பாள். எப்படி சொல்லுவீங்க நாளைக்கு நேரம்? She will have எடுத்திருப்பாள். she will have to டுக்கு எப்படி வரும்? take 3 ஃபார்ம் சொல்லுங்க பார்க்கலாம். டேக்கோட 3 ஃபார்ம் யாருக்கு தெரியாது? taken இங்கே என்ன வரணும்? டேக்கன். அவங்க வேற யாரும் சொல்லுவாங்க, அவங்க தான் சொல்லணும். செண்பகதேவ மேடம் மட்டும் தான் சொல்லணும். ஆமாம். she will have taken the COVID test. COVID-19 டெஸ்ட். COVID-19 டெஸ்ட். COVID-19 test. சரி, ஓகே. COVID-19 passive. சொல்லுங்க, நீங்கள் தான் சொல்லணும். நான் எனக்கு தெரியாது. நான் வந்து ஒரு குழந்தை, எனக்கு தெரியாது. நீங்கள் தான் டீச்சர். சொல்லுங்க டீச்சர். COVID-19 test. COVID-19 டெஸ்ட் சொல்லுங்க. will have ஓகே எழுதுமா? taken. ஓகே எழுதிக்குமா? will have been taken. ஓகே சொன்னீங்களா? அதுதான் கேட்டேன். COVID-19 டெஸ்ட் will have been taken by her. வெரி குட், ஐ அப்ரிஷியேட் யூ. உண்மையிலே சூப்பராக அழகாக சொல்லிட்டீங்க. கொஞ்சம் ஒரே வார்த்தை சொல்லுங்கள், ஸ்டைலாக பேசுங்களா, உங்கள் அமெரிக்கா ஸ்டைலில். நீங்கள் பேசுங்க. மணிமேகலை மேடம் தான் டெய்லியும் பேசுகிறாங்க. COVID-19 test will have been taken by her. வெரி குட், தேங்க்யூ, சூப்பர், குட். அடுத்தது கொஸ்டின் யாரும் கேட்காம இருக்குன்னு தெரியலையா? சங்கர் சார் கேட்டேன், மணி சார் கேட்டேன், மணிமேகலை மேடம் தான் கேட்கல. மணிமேகலை மேடம் அவர்களது வீட்டை நாளைக்கு நேரம் விற்றுருப்பார்கள். இந்த கஷ்டமா இருக்கா? they will have sold their house. Very good. They will have sold their house. இது பேசி வயசு சொல்லுங்க. பேசி வயசு சொல்லுங்க. You said their house. Their house will have been sold by them. Will have been sold by them. Very good. Will have been sold by them. Very good. கரெக்டாக சொல்லிட்டீங்க. குட், ஐ அப்ரிஷியேட் யூ. நல்லா அருமையாக சொல்லிட்டீங்க. பேசி வயசு ஆக்டிவ் வயசு. இப்போ எந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு.